நான் வேலைக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் சம்பாதிச்ச காசை எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி என்னைய தெருவுல விட்டாங்க. நான் ஃபாரின்ல இருக்கும் போதே என் மேல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. என் பிள்ளைங்களை கூட என்னை பார்க்க வரல. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். என்னட்ட இருக்கிற காசை எல்லாத்தையும் அப்பிட்டாங்க. ஆல்ரெடி நடுத்தூரில் தான் நிற்கிறேன்னா. நான் வந்து 4 நாள் தான் ஆச்சு ஃபாரின்ல வந்து. என் பிள்ளைய கூட நான் இது வரைக்கும் பார்க்கல. எனக்கு குளமிரட்டு விடுறாங்க. என் பேர் அன்வர் ராஜா. என் ஊர் மண்டபம். நான் பிடெக் ஐடி முடிச்சு சவுதி அரேபியாவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 2017 26/11 அன்று எனக்கு ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரை சேர்ந்த ஹைரூன் ஜாரியா என்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க. நான் வேலைக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் சம்பாதிச்ச காசை எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, அவங்க ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, இடம் வாங்கி தர்றேன், நகை வாங்கி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் 2.5 கோடி. இது போக கையில கொடுத்தது எல்லாம் சேர்த்து 3 கோடிக்கிட்ட வரும். இப்ப வந்து கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி என்னைய தெருவுல விட்டாங்க. அவங்க அப்பா பசீர் அகமது, அவங்க தம்பி முகமது அரபின், அப்புறம் அவங்க அம்மா பாத்திமா பிபி, இவங்க 3 பேரு பிளஸ் என்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட், இது 4 பேர் அக்கௌண்ட்டுக்கு தான் என்னோட ஃபுல் டிரான்சாக்ஷனுமே சாங்ஷன் ஆயிருக்கு. எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் மேல வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. நான் ஃபாரின்ல இருக்கும் போதே என் மேல வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது இப்போ என் பிள்ளைங்களை கூட என்னை பார்க்க வரல. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2. என்ன செய்யணும்? எனக்கு அந்த பணத்தை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அனுப்பணும் உண்டான ஆவணம்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாமே எஸ்பி சார்ட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த இருக்கு, விஷுவலா காட்டுறேன் சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு அவங்க போய் கேஸ் கொடுத்து இந்த பணம் எங்க ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்க மகிழா கோர்ட்ல கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்துல. என் மேல இது நான் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது கொடுத்த கேஸ் சார். இது இந்த மாதிரி பண்ண காரணம் என்ன? காசு அபகரிக்கணும் என்கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் போயிருக்கு. அதை வந்து அவங்க இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னைய வந்து நடுத்தருவில் விட்டு அந்த காசை எல்லாத்தையும் ஃபேமிலியோட எடுத்துக்க பாக்குறாங்க. அதுக்கு தான் எஸ்பிஎஸ் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.